வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமா இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த கலை பேரரசை, தனக்கான தனித்துவமான இலக்கணத்தை எழுதிக் கொடுத்த ஒரு திரைக்கதை மன்னனை இழந்து நிற்குது. ஒரு மாபெரும் கலைஞனின் கலைப்பயணத்தையும் சுவாரஸ்யமான சினிமா நினைவுகளையும் பகிர்ந்த அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுதான் இந்த வீடியோ. பாக்யராஜ் சாரோட கதை சொல்லும் திறமைக்கு ஒரு சூப்பர் உதாரணம் அவரோட முந்தானை முடிச்சு படம். ஏவிஎம் நிறுவனத்துக்கு அவர் கதை சொன்ன விதம் இருக்கே, அதை கேட்டுட்டு அங்கிருந்த தயாரிப்பு ஜாம்பவான்களே மிரண்டு போயிட்டாங்களாம். இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அவர் ஆபீஸ்ல என்ன கதையை எப்படி சொன்னாரோ அதை அப்படியே அச்சு பிசகாமல் திரையிலும் கொண்டு வந்தாராம். இதை ஏவிஎம் சரவணன் அவர்களே அவரோட சுயசரிதையில ரொம்ப வியந்து பாராட்டி எழுதியிருக்காரு. அவரோட படங்கள்ல வர்றா நகைச்சுவை எப்பவுமே தரம் வாய்ந்தது. உதாரணத்துக்கு டார்லிங் 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 படத்தை எடுத்துக்கோங்க. சென்டிமெண்ட் என்ற பேர்ல அதீத உணர்ச்சி குவியலை திணிக்காம ஒரு அற்புதமான நகைச்சுவை இழையோடும் திரைக்கதையை எப்படி எழுதணும்னு அதுல காட்டியிருப்பாரு. இந்த படத்துல கல்லாப்பெட்டி சிங்காரத்துக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் எல்லாராலையும் பாராட்டப்பட்டது. அதேபோல மாபெரும் நடிகரான செந்தாமரைக்கு தூறல் நின்னு போச்சு படத்துல அவர் அளித்த முக்கியத்துவம் பாக்யராஜ் சாரோட உயர்ந்த ரசனையை காட்டியது. அதேபோல சுவரில்லாத சித்திரங்கள் படத்துல அவர் நாடக ஒத்திகை நடத்துற காட்சிகள் தமிழ் சினிமா இதுவரை பார்க்காத புதுமை. அதுல நம்ம கவுண்டமணி கூட சேர்ந்து பண்ற அலப்பறைக்கு அளவே இருக்காது. ஒரு சீன்ல சரியாக நடிக்காத அமெச்சூர் நடிகரை திட்டிட்டு பாக்யராஜ் நடித்து காட்டுவாரு. அந்த நடிகர் சோர்ந்து போய் கவுண்டமணி கிட்ட போகும்போது, கவுண்டர், அவன் நடிப்புக்கு உன் நடிப்பு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்ற டைமிங் காமெடி இன்னைக்கும் ட்ரெண்ட். ஹீரோனா பந்தாவா அழகாத்தான் இருக்கணுங்கிற சினிமா விதியை ரொம்ப இயல்பா உடைச்சவர் பாக்யராஜ். தூறல் நின்னு போச்சு படத்துல பந்தாவா பெண் பார்க்க வர்றா பாக்யராஜை ஒரு பாட்டி தொண மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த சிவராமனை பார்த்து, மாப்ள எவ்வளோ அழகா இருக்காரு மபாங்க. அது மட்டுமில்லாம பாக்யராஜை பார்த்து, இவனை போய் தொண மாப்ளையா கூட்டி வந்திருக்கியே, இவனும் இவன் மூஞ்சியும் கெட்ட கேட்டுக்கு கழுத்துல மப்ளர் வேற அப்படின்னு கலாய்ப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துல கதை, திரைக்கதை, வசனம், பாக்யராஜ் அப்படின்னு டைட்டில் கார்டு விழும். தன்னைத்தானே இப்படி திரையில கலாய்க்கிறதுக்கு எவ்வளவு துணிச்சலும் பக்குவமும் வேணும். அதேபோல இன்று போய் நாளை வா படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி படத்தோட கிளைமாக்ஸ்ல பாட்டி பல்ட்டி அடிச்சு ஓடுற காட்சியும் லிவிங்ஸ்டனோட பிளான் தவிடுபொடி ஆகுற காட்சியும் பாக்யராஜ் சாரோட அசல் மாஸ்டர் கிளாஸ். பாக்யராஜ் சாரோட திரைக்கதைக்கு தமிழ்நாட்டுல மட்டுமில்ல பாலிவுட்லயும் செம டிமாண்ட். அவரோட பல படங்கள் ஹிந்தியில ரீமேக் செய்யப்பட்டிருக்கு. ஒரு பேட்டியில அவரே சொல்லியிருந்தாரு, என்னோட படங்கள்ல ஒரு கை ஓசை மட்டும் தான் பாக்கி இருந்தது, அதையும் இப்போ ஒரு ஹிந்தி தயாரிப்பாளர் வாங்கிட்டார் அப்படின்னு. வெறும் படங்கள் பண்றதோட நிறுத்தாம அவரோட பாக்யா இதழின் கேள்வி பதில் பகுதியில சினிமா மேல ஆர்வம் இருக்கிற சாதாரண ரசிகர்களுக்கு கூட திரைக்கதை எழுதுற நுட்பங்களை ரொம்ப எளிமையா சொல்லிக் கொடுத்த பெருமை அவருக்கு உண்டு. உடலால் அவர் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர் இயக்கிய நடித்த காவியங்கள் மூலமாக நம் இதயங்களில் என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார். திரைக்கதை உலகிற்கு ஒரு புதிய இலக்கணத்தை எழுதிய திரைக்கதை மன்னன் கே. பாக்யராஜ் சாருக்கு நமது சேனல் சார்பாக கண்ணீர் அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறோம். பாக்யராஜ் சாரோட படங்கள்ல உங்களை ரொம்ப கவர்ந்த படம் எது? அவரோட எந்த காட்சி உங்களை எப்போதும் சிரிக்கவோ அல்லது வியக்கவோ வைக்கும் என்பதை கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.